த்ரிஷா விஜய் விவகாரம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இதெல்லாம் அவங்களோட உரிமைன்னு பிரபலம் ஒரு உண்மையை உடைச்சு பேசியிருக்காரு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல வென்று மாநிலத்தோட முதலமைச்சரா மாறி இருக்காரு விஜய். அவர் பதவியேற்றப்ப த்ரிஷா வந்தது, அவங்களுக்கு முன் வரிசையில இருக்கை ஒதுக்குனதெல்லாம் பெரிய பேசு பொருளாச்சு. அதே போல தேர்தலுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒரு பெரிய திருமணத்துக்கு வந்ததும் சர்ச்சையாச்சு. இந்நிலையில இந்த விவகாரம் குறித்து சிவா அவரு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அம்மா கிரியேஷன் சிவா அவர் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் அவங்களும் த்ரிஷா அவங்களும் ஹாலிவுட்ல சக்சஸ்ஃபுல் ரீல் ஜோடி. இவங்க 2 பேரும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அடிக்கடி கிசுகிசுக்கள் வந்தப்ப கூட யாரும் கண்டுக்கல. இப்படி சூழல்ல விஜய் அவங்களுடைய மனைவி விவாகரத்து பற்றிய செய்தி வந்ததுமே எல்லாருமே இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல த்ரிஷா அவங்களும் விஜய் அவரும் ஒரே மாதிரி உடை அணிஞ்ச அந்த நிகழ்ச்சிக்கு போனதுதான் இப்ப பிரச்சனையாச்சு. அப்ப இருந்தே கிசுகிசுக்கள் பரவுச்சு. அதே போல இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரி உறவு இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னும் அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னும் இவர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல பேட்டி கொடுக்கும்போது எதுவா இருந்தாலும் ஒரு மனுஷனை பாதிக்கத்தான் செய்யும். கரூர் சம்பவம் அவரை மாத கணசுல பாதிச்சது. இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கையில நான் எத்தனையோ பேட்டி கொடுத்திருக்கேன். அதுல எல்லாம் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாருடைய பர்சனல் விஷயத்தையும் பேச மாட்டேன். அதெல்லாம் அவங்களோட உரிமை, யாரும் அதை பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அவங்களோட பார்வை மாறதான் செய்யும். பொதுவான கோணத்துல சிந்திக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட வீட்டு நிகழ்ச்சிக்கு விஜய் வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஆசைப்பட்டு நிகழ்ச்சிக்கு அழைச்சேன். இங்கேயும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அவர் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்ல. சிம்பிளா வந்துட்டு போயிட்டாரு. அவரை நினைச்சது செய்து காட்டுவாரு. அது அவருடைய மைண்ட் செட். கோட் படத்துல அமைஞ்சதெல்லாம் உண்மையிலேயே நடந்தது. ஒரு அசரீரி மாதிரி தான். இந்த மாதிரி ஐடியாக்கள் எல்லாம் வெங்கட் பிரபு அவரு நிறைய கொடுப்பாரு. விஜய் அதையும் ரசிக்க தான் செய்வாரு. விஜய் அவரு தேர்தல்ல வென்றதன் மூலமா எல்லா துறையிலும் சுதந்திரமா செயல்படலாம் அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில நானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் பர்சனல் லைஃப நீங்க பேசக்கூடாது, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதையே நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவர் அங்க சொல்லியிருந்தாரு. ஆனா ஆரம்பத்துல இவங்களை பத்தி யாருமே அப்படி பேசணும்னு நினைக்கவே இல்ல. இவங்க 2 பேரும் அந்த நிகழ்ச்சியில, அதாவது அந்த வீட்டு விழாவில ஒன்னா கலந்துகிட்டதுதான் பிரச்சனையாச்சு. அவங்க கலந்துகிட்டதுனாலதான் இவங்களை பத்தி அதிகமாவே பேச ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா த்ரிஷா அவங்க அப்ப கலந்துக்காம இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்கல்ல. விஜய் அவர் மட்டும் கலந்துக்கிட்டாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கறதா மக்களோட கருத்தாவும் இருந்துச்சு. சொல்ல போனா அந்த சமயத்துல ரசிகர்களும் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொன்னாலும் பொது நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்கும் போது இத பத்தி ஏன் பேசக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா இப்ப சீக்கிரமா இந்த ஒரு கிசுகிசுக்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சீக்கிரமா இந்த விவாகரத்து வழக்கும் விசாரணைக்கு வர இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. மீண்டும் அவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க.